என் நண்பேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. என்னங்க ஸ்டார்டிங்கே வந்து நண்பேண்டா அப்படின்னு சொல்றீங்க, ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாங்க, இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்டாவே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம கிட்ட கேட்டுட்டான் அப்படின்னா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுவோம். இதே ஃபேமிலி யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா, அச்சிப்ப உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். ஆனா தன்னோட நண்பனுக்காக, அதாவது தன்னோட நண்பனோட நீண்ட நாள் கனவை வந்து தன் தோழி வந்து நிறைவேற்றிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னாவே நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது வந்து ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா கூட நம்ம பணம் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இல்ல அவனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நம்ம அது கூட பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுவோம். ஆனா பல கோடி மதிப்புள்ள ஒரு பொருளை ஆசைப்பட்டனால தன் தோழி வந்து தன் நண்பனுக்காக பரிசா கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா யாராலுமே நம்ப முடியாது. அப்படி ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு, அதாவது என்னோட நண்பனுக்கு வந்து BMW சொகுசு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு. ஆனா அவனால இது வரைக்கும் வந்து வாங்கவே முடியல. ஆனா நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஆசையை வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா BMW காரை எடுத்துட்டு போய் தன் ஃப்ரெண்டு முன்னாடி நிறுத்துறாங்களாம். ஃப்ரெண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு, இது யாருக்கு இந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க. என்னப்பா இப்படி கேட்டுட்டியே, உனக்குதான் இந்த கார், நீ தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததாம். நான் இது ரொம்ப நாள் ஆசைப்பட்டதாச்சே, நீ எப்படி எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நீ ஆசைப்பட்டுட்ட, எப்படி அதை நான் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோழி வந்து தன் நண்பனுக்காக அவ்வளவு அழகா அந்த பரிசை வந்து வழங்கியிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தான். அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் கணேசன். இவருக்கு தான் ரொம்ப நீண்ட நாள் கனவை தன் தோழி, அதாவது சீனாவுல இருந்து என் ஃப்ரெண்டு வந்து எங்க இருந்தாலும் சரி அவனோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து பரிசா வழங்கியிருக்காங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஆனா இப்படி ஒரு தோழி நண்பனுக்கு கொடுத்த சர்ப்ரைஸை நினைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு யாராவது, நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணா, இல்ல என் தோழி இப்படி பண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம அப்போ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க.